ஸோ நைட்டு ஒரு வழியாக இங்கே எப்படியோ தங்கியாச்சு. இதுதான் நம்ம தங்கியிருந்த பந்தாரா. அப்புறமா உங்களை உள்ளே கூப்பிட்டு போய் காட்டுறேன். நான் ஆக்சுவலாக நைட் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணலை. கடைசியாக ஆர்மி பர்சன் கிட்ட கேசி ஏதோ சமாளித்து ஜுகாட் பண்ணி அங்கே வந்து போச்சு. யாருமே அலோவ் பண்ணல. நம்ம லாஸ்ட்டாக போனதுனால அவங்க அலோவ் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கதை பெண்டிங்கில் இருக்குது இல்லையா, அதை நான் கோயில்கிட்ட போய்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த அமர்நாத்தோடைய புராண கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை பார்வதி தேவி இந்த பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கிறது, அதாவது என்றும் சிரஞ்சீவியா இருக்கிறது, இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை கேட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, சரி இதை வந்து எல்லா இடத்துக்கும் சொல்ல முடியாது, அதனால நம்ம யாரும் இல்லாத தனியா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கைலாசத்துல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ கிளம்பி வந்து வரும்போது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. யார் யாருன்னா அவருக்கு அடுத்து இருந்த சேஷநாகம், கணேஷ், அதாவது விநாயகர் பெருமான், எல்லாரோட தான் கூட வந்து நந்தி, எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்றும் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அரசு இது எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா, எல்லாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா. அதாவது பகல்காம் வரும்போது நந்தியை வந்து விட்டுட்டு இருக்காரு. திரும்ப அங்கிருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தோடனே சேஷநாக ஒரு இடம் வந்தது இல்லையா, நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வரும்போது. ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய பாம்பை விட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் எம்ஜி டாப் அப்படின்னு இடம் வந்தது இல்லையா, மகாகுணா ஸ்டாப் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல விநாயகர் பெருமாள் விட்டுட்டு இருக்காரு. ஸோ கடைசியா வந்து இந்த அமர்நாத் கோவிலுக்கு வரும்போது கடைசியா இருந்தது பாத்தீங்கன்னா பார்வதி தேவியும் ஈஸ்வரன் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்து அக்னி வளர்த்து, அதாவது உலகத்திற்கு எல்லா பக்கத்துல இருந்த எல்லா உயிர்களையும் அழிச்சு, மீன் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா என்ன ஒரு இதுன்னா மகாதேவ். ஸோ அதனால அதுக்கப்புறமா எல்லா உயிரும் அழிஞ்சு போச்சு, வேற யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் தான் இருக்கோன்ற நிலைக்கு வந்த போது அவருக்கு தெரியாது 2 புறா வந்து முட்டையில இருந்து இருக்கு. ஸோ இவர் அந்த ரகசியத்தை சொல்லும் போது அந்த குஞ்சு பொறிஞ்சிருக்கு. ஸோ அந்த புறா வந்து ரகசியத்தை வந்து கேட்டுருச்சு. ஸோ அது என்றும் சிரஞ்சீவியா, சாகாமல என்றும் நிலைத்திருக்கக்கூடியதா அந்த புறா எப்பவுமே இங்க இருக்கு. ஸோ அதுக்கு சாட்சியா இந்த கோகில நம்ம பார்க்கும்போது நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு 2-3 புறா இங்க சுத்திட்டு இருக்கு எப்பவுமே. நான் லாஸ்ட் டைம் வரும்போதுமே அந்த புறாவை பார்த்தேன். மீன் அது அதே புறாவான்னு தெரியாது, பட் நீங்க எப்ப வந்தாலுமே அந்த 2 புறாவை பார்க்கலாம். ஸோ இது வந்து புராண கதையில வந்து அமர்நாத்தோட புராண கதை வந்து இதுதான். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்தா மறக்காம இந்த புறாவை வந்து மறக்காம பாருங்க. குகைக்குள்ள போங்க, மேலே கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க, ஏதாச்சும் ஒரு சந்து பந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தரா இப்போ இங்கிருந்து நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் மணி 12 மணி ஆகுது. வெயில் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, பட் குளிரும் அந்த அளவுக்கு தெரியல. இப்போ பரவாயில்ல. காலையில் ரொம்ப மோசமாக இருந்தது வானிலை, இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. திரும்ப ஜனங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வாட்டி நம்ம டைரெக்டாக பால்டால் போகிறோம். ஒரு 14 கிலோமீட்டர் டெக்கு போனோம்னா டைரெக்டாக அங்கேருந்து ஸ்ரீநகர் கிளம்புவோம். இங்கிருந்து கீழே போயிட்டு உங்களுக்கு நான் என்னோட இதுவை காட்டுறேன். லைக் நம்ம எங்கே தங்கி இருந்தோமோ அந்த பந்தாராவோடைய காட்டுறேன். ஆக்சுவலாக அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே சொன்ன மாதிரி ஒரு வழியாக தங்கணும். உண்மையிலே ரொம்ப அதாவது யாரோ செஞ்ச புண்ணியம் யாருக்கோ கிடைக்கும்னுவாங்களே, அது வந்து உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா யார் எங்கேருந்து வரீங்க என்னன்னு கேட்டாங்க. கடைசியில் சென்னையிலேருந்து வரோன்னு சொன்னோன்னே அப்படிங்களா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அவ்வளோ உபசரிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சென்னையிலேருந்து வேற யாரோ ஒரு குரூப் இருக்காங்க, அங்கே யாரோ ஒரு குருஜி இருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்களோட கனெக்ஷன் இங்கே இருக்கு போல இருக்கு. இவங்களும் மதுரைக்கு ராமேஸ்வரத்துக்கு இங்கேருந்து வருவாங்க போல இருக்கு. இவங்க வந்து பஞ்சாப்காரங்க. மதுரை ராமேஸ்வரம் வரும்போது அவங்க கைட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ ஒரு நல்ல மரியாதை நமக்கு கிடைச்சி உண்மையிலே. அப்பதான் தெரிஞ்சுது யார் செஞ்ச புண்ணியமோ யாருக்கோ வருதுன்ற மாதிரி. உண்மையிலே நம்ம கண்டிப்பா நம்மள செய்யற புண்ணியம் வேற யாருக்குனாச்சும் தேவைப்படுறவங்க கிடைக்கட்டும். கண்டிப்பா நிறைய புண்ணியங்கள் பண்ணுவோம். ஜெய் மகாதேவ், ஹர ஹர மகாதேவ். ஒரு முறை கடைசியா பாத்துங்க. அதோட நம்ம அடுத்த வருஷம் வரதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். நன்றி. ஸோ இது நம்ம நைட் தங்கியிருந்த வந்தாரா, உள்ள கூட்டிட்டு போய் காட்டுறேன் நம்ம என்ன தங்கணும் எப்படி தங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்க ஐயா 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை தான் வந்து நம்மளை தங்க வச்சாங்க. ஐயா பேர் வந்து கமால் பாய், பித்துபாய். ஸோ இவங்க வந்து 2 பேருமே பஞ்சாப்காரங்க. இங்க வந்து வாலண்டரி சர்வீஸ். இவங்களுடைய பந்தாரா வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ சாப்பாடு, நல்ல அருமையான சாப்பாடு, ரொட்டி காணா. அவங்க உள்ள இருக்கவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ நைட்டு நம்ம இங்கே தான் தங்கணும். கீழே அந்த திக்கு ஷீட்ஸை போட்டுட்டு பேக் இங்கெல்லாம் தூரமாக போட்டுட்டு தங்கணும். இவங்க எல்லாருமே இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க. ஹர ஹர மகாதேவ், ஜெய் போலே. ஸோ பில்குல். ஸோ பின்னாடி தான் கிச்சன் இருக்கு. சிலிண்டர்லாம் சந்தன்வாரிலேருந்து வருது, சாரி மால்டாலேருந்து வருது. ஏன்னா அதான் கிட்ட 15 கிலோமீட்டரு. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயும் குப்பை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே கீழே இறங்கி போகலாம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்கே ரொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம லாங்கரோட ரொட்டி ரெடி பண்ணுற ஏரியா. ஏஐ போல எல்லாருமே இங்கே வாலண்டரி சர்வீஸ்க்காக வந்திருக்கவங்க. ஆக்சுவலாக இங்கே தட்டு கழுவுறது க்ளீன் பண்ணுறதெல்லாம் பட் நம்ம வீட்டில் கூட பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு ஹாட் வாட்டர் போட்டு சுத்தண்ணில் போட்டு தான் பிளேட்டே கழுவுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். பின்னாடி தண்ணி போகுது, இந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. நம்ம வெளில வந்துடலாம். மேலே இவங்களுக்கு யூஸ் பண்ணுற பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் அங்கே மேலே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பண்டாரா இருக்குது. ஸோ இவங்களும் நிறைய பேர் சர்வீஸ் மைண்டில் இருக்காங்க. இந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்குது. ஸோ இப்போ நம்ம கிளம்புற டைம் ஆச்சு. கிளம்பி கீழே போவோம். ஓகே.